வெல்கம் டு போனாஸ் கிச்சன். நம்மளுடைய போனாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து சாக்கோ லாவோ கேக் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து 3/4 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு அல்லது மைதா மாவு எடுத்துக்கலாம், நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து அதுக்கு 1/2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1/4 கப்பு சாக்லேட் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1/3 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இதுக்கு வந்து ஆக்சுவலி பேக்கிங் சோடா தான் போடுவாங்க, பட் நான் அது போடாமல் இன்றைக்கி ஈஸ்ட் போட்டு பண்ண போகிறேன். இன்றைக்கி பேக்கிங் சோடா எடுத்துக்கும் போது 2 டீஸ்பூன் எடுத்துக்குங்க. அப்புறம் பார் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் தேவையான அளவு சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாலை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து ஈஸ்ட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஈஸ்ட்டுக்கு பதிலாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பாலை மட்டும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கலந்துக்குங்க. இப்போ நம்ம வந்து பாலை சூடு பண்ணிவிட்டு வந்துடுவோம் வாங்க. நான் வந்து பாத்திரத்தை அடுப்பில் போட்டிருக்கேன். இது வந்து பாலை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடாகட்டும். வெதுன்னு சுட்டால் போதும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெதுன்னு சுட்டுருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து ஈஸ்ட்டை போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாலில் வந்து ஈஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ முதல்ல நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பட்டரை போட்டுக்கிறேன். நான் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கேக் செய்யறதுக்கு நமக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப அக்யூரஸியெல்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அது பாட்டுக்கு வந்துடும். கேக் நல்லாவே வந்துடும் அதில். இப்போ இதில் வந்து நான் மைதா மாவு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இப்போ கட்டி இல்லாமல் இதை கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதில் நான் இந்த சாக்கோ பவுடரையும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் தேவையான சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். இப்போ இதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சம் கூட பால் விட்டுக்குவோம். இப்போ பால் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டு வந்திருக்கேன். லைட்டாக வெதுன்னு சூடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அக்யூரேஷனாக அதுக்கு மெஷர்மெண்ட்டு தேவையில்லை. நம்ம பார்த்துட்டு கலந்துக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அளவுக்கு கலந்துருக்கு. பால் பத்தலைன்னா நம்ம விட்டுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம வந்து குழிப்பணியார சட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழிப்பணியார சட்டியில் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிக்குவோம். ரொம்பலாம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா அப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்ம இதில் ஒன்றுலையும் கொஞ்சமாக ஆஃப் இதுக்கு மட்டும் ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம இது ஒன்றுலையும் பார் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கு, அதை வந்து இதை உடச்சி இதை வச்சுக்கிறோம், அமுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சமப்படுத்திக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு 10 மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். வாங்கி தான் அடுப்பில் வைக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம சூப்பராக சாக்கோ லாவா கேக் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து ஈஸ்ட்டு போட்டு பண்ணதுனால இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக பிடிக்கும். நம்ம அதை கடையில் வாங்கி கொடுக்குறவரை நம்மளே வீட்டில் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.